அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹில் கரீம் அலா அலி வாசாபி அஜ்மைன் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையதினா முஹம்மதின் அலா அலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அன்பான சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் நாம் இருக்கிறோம். ரமலான் மாதம் நோன்பு நோற்று அதற்கான உடல் பலத்தையும் ஆன்ம பலத்தையும் கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரர்களே, நான் இன்றைக்கு குழந்தைகளுக்கான கதையை சொல்ல விரும்புகிறேன். பொதுவாகவே இன்றைக்கு கதைகள் சொல்லப்படுவது மறக்கடிக்கப்பட்ட ஒன்றாக உள்ளது. எந்த கதையை, நல்ல நீதி கதைகளை, நல்ல ஒழுக்கமுள்ள கதைகளை எந்த குழந்தைகளுக்கு தாய்மார்களோ அல்லது பாட்டிமார்களோ சொல்லி தூங்க வச்சாங்கன்னா அது அவங்களுடைய ஆழ் மனதிலே பதியும். அவ்வாறு ஆழ் மனதிலே பதியக்கூடிய அந்த கதைகள் அவங்களுடைய வாழ்க்கையாகவே மாறிவிடும். இது சைக்காலஜியில் சொல்லப்பட்ட உண்மை. இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, ஸ்கூல்லெல்லாம் கதையை சொல்லுங்க பசங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கதைங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விஷயம். ஆனால் இன்று அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அது தொலைக்காட்சியிலே குழந்தைகள் தங்களுடைய கவனத்தை செலுத்துவதாக இன்று அமைந்துவிட்டது. ஆகவே நான் இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்காக குர்ஆனிலும் ஹதீஸிலும் வர சம்பவங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சம்பவங்களை கதை வடிவமாக இந்த குழந்தைகளுக்கு சொல்லலாம் என்று ஆசைப்பட்டேன். அதற்காக ஒரு சிறிய கதையை தயாரித்து இந்த குழந்தைகளுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பு குழந்தைகளே, தம்பி தங்கைகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இன்றைக்கி நிறைய கதையை பார்த்துருப்பீங்க, கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி கதை சொல்லக்கூடியவங்க ரொம்ப குறைவாயிட்டாங்க. தாய் தந்தையரும் சொல்கிறதில்ல, பாட்டிமார்களும் இன்றைக்கி அந்த வழக்கத்தை விட்டுட்டாங்க. நிறைய டிவியில் நீங்கள் இன்றைக்கி கதைகளை பார்க்குறீங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நிஞ்சா ஹட்டோரி பார்க்குறீங்க, டோரா பார்க்குறீங்க, அப்புறம் புஜிமான் பார்க்குறீங்க, ஸ்பைடர் மேன், அப்புறம் பேட்மேன், இந்த மாதிரியான நிறைய கதைகளை நீங்கள் டிவி மூலியமாக பார்க்குறீங்க. ஆனால் இந்த கதைகள்லாம் ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்கா குழந்தைகளே? கண்டிப்பாக இந்த குழந்தைகள் இந்த கதைகளில் பார்த்திங்கன்னா யூஸே இல்லை. ஏன் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த கதைகளில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஃபைட்டிங்கு, இல்லை ஒருத்தர் திட்டிக்கிறது, இல்லை ஒருத்தருக்கு பட்டப்பேர் சூட்டுறது, பேரிக்காய் மண்டையா, தேங்காய் மண்டையா, மாங்காய் மண்டையா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. இதை தான் ஃபாலோவும் பண்ணுறாங்க பசங்க, இல்லையா குழந்தைகளே? ஆகவே பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் ஸ்கூல்லையும் இதை தான் சொல்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா பல குழந்தைகள் இந்த கார்ட்டூன் சேனலை பார்த்துட்டு அவங்க என்னை சக்திமான் காப்பாற்றுவார், என்னை டோரிமான் காப்பாற்றும், என்னை பேட்மேன் காப்பாற்றுவார், என்னை ஸ்பைடர்மேன் காப்பாற்றுவாருன்னு சொல்லிட்டு மாடி மேலேருந்தெல்லாம் விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. பல பேர் உயிரும் இழந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு சிறிய குழந்தை, 3 வயது குழந்தை மாடி மேலே ஏறி நின்றுட்டு சக்திமான் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டான். ஆகவே இந்த கதைகள் மூலியமாக பார்த்திங்கன்னா குழந்தைகளே, உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, எந்த ஒரு லாபமும் கிடையாது. இதுவே நம்மளுடைய முஹம்மது நபி, நம்முடைய உயிரினும் மேலான முஹம்மது நபி சொன்ன கதைகள், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய கதைகள் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் உண்மையிலேயே காப்பாற்றுவான். அல்லாஹ் இன்னும் சந்தோஷமும் படுவான். முஹம்மது நபி சொன்ன சம்பவத்தை கதையாக இந்த குழந்தை கேட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு எல்லா வகையிலையும் அவன் ஹெல்ப் பண்ணுவான். உதாரணத்துக்கு நான் இன்றைக்கி ஒரு கதையை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்தது தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு நபி இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய கம்யூனிட்டி பார்த்திங்கன்னா அவருடைய தந்தை மிகப்பெரிய
பூசாரின்னு கூட சொல்லலாம், மிகப்பெரிய பூசாரி. அப்போது அவர் பார்த்திங்கன்னா பல குட்டி தெய்வங்கள், பல மெயினான காட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 2 காடு, சாது உஷா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தெய்வங்களை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்தார். அப்போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வளர்ந்துக்கிட்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது அவர் யோசிக்கிறார், அல்லாஹ் கொடுத்த அந்த அறிவை கொண்டு இது எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. மேலே வானத்தை பார்க்குறாரு, எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு, ஆஹா இது எவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே அழகிய நட்சத்திரங்களை அவர் பார்க்குறாரு. அந்த நட்சத்திரங்கள் அழகாக மின்னுது. ஒருவேளை இது ரொம்ப அழகாக இருக்கு, இது கடவுளாக இருக்குமோ, இதுவாக இருக்குமோ, இது காடாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் பார்க்கும்போது அங்கே சன் வந்துடுது, அழகிய சூரியன். ஆஹா எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சூரியனை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்குது, அப்போது கண்டிப்பாக இதுதான் கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடையே இருந்துடுறாரு. திரும்பவும் மீண்டும் அவர் நைட்டு வரும்போது பார்க்குறாரு, மூன் வந்துடுது. ஆஹா மூணு இது பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, அழகாகவும் இருக்குது, எவ்வளோ விதமாக இருக்குது. அதனுடைய அந்த வட்டத்தை பார்த்திங்கன்னா அழகாக காம்பஸில் போட்ட மாதிரி வரைஞ்சிருக்காங்களே, எவ்வளவு அழகாக இருக்குது, இது ஒருவேளை இது கடவுளாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கும் தூங்கிடுறாரு. அப்போது திடீர்னுட்டு அவருக்கு கனவுல வருது, இவையெல்லாம் போகக்கூடியவை அனைத்தும் எதுவும் கடவுளாக இருக்க முடியாது, இவற்றையும் படைத்த ஒருவன் தான் இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறவன் தான் கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு அந்த இரவில் ஏற்படுது. அப்போது என்ன ஆகுது, இவர் தன்னுடைய தந்தைக்கிட்ட, தன்னுடைய ஃபாதர்கிட்ட போயிட்டு, அப்பா எனக்கு ஒரு டவுட் அப்பா, நான் உங்ககிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, இந்த வானம், இந்த பூமி, இந்த சூரியனை பாருங்கப்பா எவ்வளவு அழகாக இருக்குது. அப்போது நம்ம தெய்வங்களாக வணங்கக்கூடிய இந்த சிலைகள், இந்த குட்டி தெய்வங்கள், இந்த பெரிய தெய்வங்கள் எப்படியப்பா தெய்வமாகும், இதை நம்ம தானே கையால் செய்கிறோம், கையால் செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு எப்படிப்பா சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது அவருடைய தந்தை மிகவும் கோபப்படுறாரு, நீ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூடாது, நாங்கள் என்ன சொல்கிறோமோ நீ அதன்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் இப்ராஹிம் நபிக்கு பார்த்திங்கன்னா மனசு ஒட்டலை. என்னடா இது, நம்ம அப்பா கிட்ட நம்மளுடைய ஃபீலிங்ஸை சொன்னோம், அவர் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இருக்கார். அப்பொழுது ஒரு நாள் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய தந்தை கூப்பிட்டு பக்கத்து ஊரில் ஒரு திருவிழா இருக்குது, நாங்கள் போகிறோம், நீயும் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்ராஹிம் நபியை. அப்போது இப்ராஹிம் நபி சொல்கிறாரு, இல்லைப்பா நான் வரலை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவருடைய தந்தை, அவருடைய ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அப்போது இந்த தெய்வங்களெல்லாம் உன்னுடைய பொறுப்பில் விட்டுட்டு போகிற, நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இப்ராஹிம் நபி என்ன சொல்கிறாரு, சரிப்பா நீங்கள் போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு இறைவன் ஒரு நல்ல ஒரு சிந்தனையை அவருடைய மூளையில் கொடுக்குறான். என்னன்னா, அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய தெய்வத்துடைய ஒரு சிலையுடைய மூக்கை உடைச்சி வச்சிடுறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க திரும்ப ஊருக்குள்ளே வரும்போது உடைஞ்சிருக்கு, சிலை உடைஞ்சிருக்கு, அவங்க தெய்வம்னு சொல்லக்கூடிய அந்த சிலை உடைஞ்சிருக்கு. அப்போ இப்ராஹிம் நபியை கூப்பிட்டு கோவத்தில் கேட்குறாரு அவங்க அப்பா, இங்கே வா, நான் தானே உனக்கு இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு பொறுப்பாக விட்டு போனேன், நீ எப்படி இந்த தெய்வத்துடைய மூக்கு உடைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ இப்ராஹிம் நபி பாருங்கள் எவ்வளோ அழகாக பதில் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் சரியாக தான் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் இந்த பெரிய தெய்வங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த குட்டி தெய்வங்களை திட்டுச்சு. அப்படி திட்டும்போது என்ன ஆச்சுன்னா, இந்த குட்டி தெய்வங்களுக்கு கோபம் வந்துச்சு, இதுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதோடைய மூக்கை உடைச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே இவருக்கு இன்னும் கோபம் வந்துடுது, என்னடா நீ பேசுகிற என்கிட்ட, உனக்கு என்ன எனக்கு அறிவு இல்லைன்னு நினச்சிட்டியா, அது எப்படிடா இந்த சிலை நடந்து போயிட்டு அதை தாக்கும், இதனுடைய மூக்கு எப்படிடா உடையும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, பார்த்தீங்களாப்பா நீங்களே உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க, இதுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, இதனால் நடக்க முடியாது சொல்லிட்டீங்க, இதனால் இதுக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா அது எப்படியாப்பா ஏற்றுக்கொள்ளப்படும், நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்படி கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது.
என்னையா நீ எதிர்த்து கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு, நீ இப்படி பேசுகிறதா இருந்தா நீ எந்த இடத்தை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு குண்டத்தை வந்து தயார் பண்ணுறாங்க. யாருக்காக? இந்த மாதிரி உண்மையை சொன்ன இப்ராஹிம் நபி அவர்களுக்காக ஒரு நெருப்பு குண்டத்தை தயார் பண்ணி அதில் அவரை தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முடிவு பண்ணுறாரு. அப்போது என்ன ஆச்சுன்னா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கிற பல கதைகளில் கார்ட்டூனில் வர கதைகள் மாதிரி இது கிடையாது. இது அல்லாஹ் தாலா நமக்காக குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த கதையை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் எப்படி காப்பாற்றுறான் பாருங்கள். மற்ற கதைகளில் வர மாதிரி சக்திமானோ ஸ்பைடர்மேனோ வந்து காப்பாற்ற மாட்டான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அல்லாவே நேரடியாக வந்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமை வந்து காப்பாற்றுறாரு. அப்போது அந்த நெருப்பு குண்டத்தில் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமை வந்து போடும்போது நெருப்புன்னா என்ன? அது சுட்டெரிக்கும் இல்லையா? ஆனால் அந்த நெருப்பு குளிர்ந்து விட்டது. அந்த நெருப்பு சுடக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அந்த நெருப்புக்கு இறைவன் கட்டளையிட்டான், என்னுடைய அடியானை ஆகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து நீ சுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டதுனால அந்த நெருப்பு வந்து குளிர்ந்து விட்டது. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு. ஆகவே தம்பி தங்கைகளே, நீங்கள் வந்து அல்லாஹ் மேலே ஈமான் வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான அற்புதங்கள் நடக்கும். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்? நபிகள் நாயகம் சொன்னார், உங்களுக்கு ஒரு காலில் அடிபட்டாலும் சரி, சின்ன ரத்தம் வந்தாலும் சரி, நீங்கள் அல்லாஹ் கிட்ட தான் வந்து துவா கேட்கணும். உங்களுக்கு ஒரு சப்பலில் வந்து சப்பலோ அல்லது ஷூவோ அறுந்து போனாலும் சரி, பிஞ்சி போனாலும் சரி, நீங்கள் முதல்ல கையேந்த வேண்டியது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னும் சொன்னார், உங்கள் காலில் வந்து ஒரு முள்ளு குத்துனா கூட நீங்கள் அதை அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுதான் ஈமான் என்று சொல்லுவாங்க. ஆகவே நம்ம வைக்கிற நம்பிக்கை அல்லாஹ்வின் மேலே வந்து ரொம்ப பலமாக இருக்கணும். இன்னும் அல்லாஹ்வை தவிர நம்ம வேறு யார்கிட்டையும் எந்த ஒரு கோரிக்கையும் கேட்கவும் கூடாது. யார்கிட்டையும் நம்ம போயிட்டு நம்முடைய துவாக்களை கேட்கவும் கூடாது, செய்யவும் கூடாது. சின்ன விஷயந்தான் பாருங்கள், செருப்பு அருந்ததுக்கே வந்து அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? அடிப்பட்டவுடனே டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர் தானே ஃபஸ்ட்டு நம்புகிறோம். நம்ப வேண்டான்னு சொல்ல குழந்தைகளே. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாஹ் கிட்ட துவா பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக நடக்கும், இன்னும் இலகுவாக நடக்கும். ஆகவே இது மாதிரியான கதைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய உள்ளத்தில் வந்து நல்ல விஷயத்தை வந்து கொடுக்கும், உங்கள் ஈமானை பலப்படுத்தும். நீங்கள் அல்லாஹ்வை நேசிச்சிங்கன்னா அல்லாஹ் சொல்கிறான், நீ என்ன லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணனா நானும் உன்னை லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணுவேன், நீ என்ன லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணலன்னா நானும் பண்ண மாட்டேன். அதனால் இந்த மாதிரியான கதைகளில் வந்து நீங்கள் ஸ்டோரிஸை வந்து வாங்கி விரும்பி படிக்கணும். இது மாதிரியான விஷயங்களை, இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் லாபம்? அல்லாஹ்வை நீங்கள் வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணுவீங்க, ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணுவீங்க, அனிமல்ஸை லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணுவீங்க, உங்களுடைய பேரண்ட்ஸை லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணுவீங்க, உங்களுடைய சொந்தக்காரங்களை லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணுவீங்க, உங்களுடைய நெய்பர்ஸை லவ் அண்ட் அஃபெக்ஷன் பண்ணுவீங்க. கடைசியாக உங்களையும் நீங்கள் லவ் பண்ணுவீங்க. உங்கள் சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுடைய நெய்பர்ஸ் உட்பட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிற தன்மை உங்கள் மனசில் வந்துடும். அப்படி வரும்போது என்ன ஆகும்னா உங்கள் மனசு ரொம்ப இலகி போயிடும், ரொம்ப சாஃப்டாகிடும். ஆகவே இதை தான் வந்து அல்லாஹ் தாலா விரும்புகிறான். இது போன்ற கதைகளை நான் தொடர்ந்து உங்களுக்கு மாதம் ஒரு முறை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஆகவே இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் இந்த கதையை கேட்டதற்காக நான் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் எங்களுக்காக துவா செஞ்சுக்கிங்க. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.